ஹாய் கைஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, வருஷத்தட்டு வந்து நம்மளே பிளேட்டிங் பண்ணுறது எப்படி, வருஷத்தட்டு பேக்கிங் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வருஷத்தட்டுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய பிளேட்ஸ் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரியான டிசைனில் வந்து நம்ம வாங்கி வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட் அண்ட் லுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த பிளேட் வந்து எப்படிலாம் நிறைஞ்சு இருக்கணும், எப்படியெல்லாம் வச்சா அழகா தட்டு வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கறத நிறைய டிப்ஸ் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நான் வந்து காவியா குட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து வருஷத்தட்டு பிளேட்டிங் வந்து சீர்வரிசை தட்டு பிளேட்டிங் வந்து பண்ணியிருப்பேன். அது நல்ல ரீச் கொடுத்தது, நல்ல சூப்பரா இருந்துச்சு. ஸோ இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வருஷத்தட்டு வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன், எத்தனை வருஷத்தட்டு வைக்கலாங்கிறத ஒரு பேப்பர்ல வந்து நோட் பண்ணிட்டு என்னெல்லாம் வந்து கம்மி பட்ஜெட்ல எந்த அளவுக்கு வந்து நல்லா நிறைக்க முடியும்ன்றதையுமே பிளான் பண்ணிக்கோங்க. அது எந்த ஃபங்க்ஷன்றத பொறுத்த மட்டும் தான் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் மாமா மாமிக்கு 70ஆம் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ண மாதிரியே வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டு. ஸோ அது வந்து ஒரு 2 பண்டல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து 2 பண்டல் வாங்கினப்ப அது வந்து தட்டு வந்து அழகாக நிறைஞ்சிச்சு. ஒரு 500 ருபீஸ்லேயே வந்து தட்டு அழகாக வந்து நிறைஞ்சிச்சு. இந்த நியூட்ரல் இந்த நட்ஸ் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ் ஆச்சு. ஸோ ரேட்டும் தாண்டி நமக்கு குவாலிட்டியாக குட்டீஸுங்க சாப்பிட்ற மாதிரி பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் வருஷத்தட்டு பொறுத்த மட்டும் அந்த காலத்தில், அதாவது நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வருஷத்தட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் தாங்க வைப்பாங்க, இல்லைன்னா நட்ஸ் வைப்பாங்க, அவ்வளோதான். பட் இப்போ வந்து வரிசைக்காண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கெட்டு போகாமல் நாள்பட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரே நாளில் காலி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நாள்பட வச்சு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து வருஷத்தட்டு என்னெல்லாம் செலக்ட் பண்ணமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி வச்சா வருஷம் வைக்கிறவங்களுக்காகட்டும் அதை ஏற்றுக்கிறவங்களுக்காகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து க்ரீம் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ரஸ்க்கு, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இந்த தட்டில் என்னெல்லாம் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அசம்பிள் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு சில டைமில் தட்டு ஒரே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ வந்து பெருசு சின்னது அப்படி கூட இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வாங்கியிருக்கிற குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கிறப்ப நம்ம பிளேட் மாத்துற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம கவர் பண்ணி பேக் பண்ணிட்டா திருப்பி பிக்கிற மாதிரி பிச்சு எடுக்கிற மாதிரியா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இந்த தட்டு இந்த பிளேட்டு இந்த பொருளுக்கு தக்கினதா, இது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பிளேட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குழியா இருக்கக்கூடிய தட்டுல நீங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் கசக்கி கசக்கி அடியில போட்டு அதுக்கு மேல கூட நம்ம ப்ராடக்டை வந்து வச்சு வந்து பேக்கிங் பண்ணலாம். நம்ம குவான்டிட்டி அதிகமா வாங்கியிருக்கோன்றதால எங்களுக்கு இந்த பிளேட்டுமே கரெக்டா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் எடுத்தேன். இப்போ ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வெத்தலை தேவைப்படும். ஸோ அது ஒரு பிளேட் வாங்கியாச்சு. அதை அப்படியே நம்ம வரிசைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து தாம்பூலத்துக்கு கொடுத்துக்கலான்ட்டு. ஸோ பனானாவுமே அப்படி தான். இப்போ ஸ்வீட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா லட்டு நம்மளே வீட்டில் பண்ண ஹோம்மேட் லட்டு, சூப்பராக கல்யாண லட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக வந்து நான் வரிசை வைக்கிறதுக்காக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் நம்ம பாக்ஸில் வைக்கிறது வந்து லட்டுலாம் உடையாம அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வருஷத்தட்டு அப்படின்னாலே சாக்லேட் இல்லாம இருக்குமா? ஸோ சாக்லேட் டால்மே நான் வந்து பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் காவியா ஃபங்க்ஷனுக்கு வந்து சாக்லேட் டால் பண்ணதை தெளிவா ரொம்ப கிளியரா உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அப்ப வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த டால் எல்லாமே கூட. பாத்தீங்கன்னா அது வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன். முடிஞ்ச நான் இதை கவர் பண்ணி போடுறேன் உங்களுக்கு தனி வீடியோவா இல்லை ஷார்ட்ஸா கூட போடுறேன். ஸோ வந்து சாக்லேட் டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய சாக்லேட்டாக பார்த்து நம்ம வாங்கிக்க முடியும். இப்போ சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னீங்கன்னா ஒரு 200 ருபீஸில் ஒரு பிளேட் வந்து நிறையமான்னு கேட்டிங்கன்னா நிறையாது. ஃப்ரூட்ஸ் என்ன தான் வாங்க, இப்போ 1 kg வந்து 200 ஆகுது. ஸோ 1 kg வச்சிங்கன்னா உங்களுக்கு தட்டு நிறையாது. பட் இந்த சாக்லேட் டால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக நிறைஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த வரிசையே சீர் வரிசையே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றி
அது ஒரு நல்ல கௌரவப்படுத்துற மாதிரி அழகா நல்லா இருக்கும். வரிசைன்றது கௌரவமா வைக்கிறதுக்காக தான் வைக்கிறது. ஸோ அது வந்து நல்லா ரொம்ப அழகா ரிச் லுக்கா இருக்கும். ஸோ நான் வந்து 3 டால் பண்ணியிருந்தேன். 3 டைப்ஸ் சாக்லேட் வாங்கி 3 டால் வந்து பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆரஞ்சு கலர், ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து பிங்க். அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி சாக்லேட் வாங்கினேன். இது நீங்கள் டெய்ரி மில்க்கு, 5 ஸ்டாரு அந்த மாதிரி கூட வாங்கலாம். பட் இப்போ சம்மர் சீசன்றதுனால நம்ம வந்து முந்தின நாள் வந்து நான் இந்த சாக்லேட் டால் பண்ணுறேன். நம்ம அதை வாங்கி நம்ம வச்சிருந்தா பசங்க கையில் இருக்கிறதுமே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கினேன். பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு வந்து வெளியில தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அவங்க அழகாக நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பரை போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வருஷத்தட்டு பேக்கிங்க்கு வந்து டேப் கேட்டிங்கன்னா ரோல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான், அவைலபிளாக எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக பேக் பண்ணதுக்கு 2 மெம்பர்ஸாவது இருக்கணுங்க. ஒருத்தர் பிளேட் பிடிச்சி ஒருத்தர் வந்து அந்த ரோலை பிடிச்சி இழுத்தாங்கன்னா அதை கட் பண்ணி, இல்லைன்னா ஒட்டிக்கும், அது வந்து சுருண்டுடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சி இழுத்து அதை வந்து அப்படியே அமுக்கி விட்டிங்கனாலே போதும், அது அழகாக வந்து பிளேட்டோடு ஒட்டிடும். இப்போ வந்து செலோ டேப், டபுள் டேப் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது புசுமை வந்து குட்டியாக கட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. நாங்கள் வந்து இந்த ரிப்பன்ஸை வந்து வச்சு ஒட்டி நீட் பண்ணி செலோ டேப் வச்சு ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா டால் எல்லாமே இப்போ படுக்க தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்புறமா நம்ம மார்னிங் வந்து அதை நிற்க வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா எல்லா தட்டுமே எவ்வளோ அழகாக நீட்டாக வெளியே கொடுத்தா நமக்கு எவ்வளோ அழகாக பண்ணி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணி, வெளியே கொடுத்துருந்தா எந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருப்பாங்களோ அதை விட சூப்பராக, அதை விட பெஸ்ட்டாக நம்மளாலே பண்ண முடியும். ஸோ மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளால் என்ன முடியும் நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக முடியுங்க. வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில், ரொம்ப சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இனிவே இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார்